விஜய் இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அப்படியே சைடில் வச்சுறேன். அது இல்லை நமக்கு தேவை, அதுவும் தேவை. ஆனால் இன்னைக்கு கன்னியாகுமரியில் விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் எது முக்கியமோ, தமிழ்நாட்டில்னு இல்லை, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே என்ன முக்கியமோ, மக்கள் எதில் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்களோ, எதனால் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்களோ அதை கரெக்டாக பிடிச்சி அதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வச்சாருப்பாங்க. அங்கே நிற்கிறான் மனுஷன். இந்த மாதிரி ஒரு திட்டம் தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு தேவை. நான் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன். நாம் அதான் சொல்கிறோம், ஒரு 50 வருஷமாக எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அது எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னா, அது உயர்த்துறதுக்கான திட்டமாகவே இல்லை. அதிகமாக அப்படியே வச்சுக்கிறதுக்கு, அதாவது எந்த உயரத்தில் இருக்கானோ அப்படியே அவனை வச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது இன்னைக்கு விஜய் சொன்ன திட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஒரு நாட்டுக்கு தேவை. வளர்ந்த நாடுகள்லாம் என்ன நடக்குமோ, ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபஸ்ட்டு அவனுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தா தெரியும் அது வளர்ந்த நாடா இல்லையா அப்படின்ற. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை போய் பார்த்தா தெரிஞ்சிடும், அங்கே எப்படி வேலை நடக்குது அப்படின்றத பார்த்தா தெரிஞ்சிடும் அது வளர்ந்த நாடா இல்லையான்னு. நம்ம நாட்டில் நம்ம முதல்ல ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னது, நம்மளுடைய நேரம். நம்மளுடைய நேரத்தை சாவடிப்பாங்க. நம்மளை சாவடிக்கிறது விடுங்க, நமக்கு முக்கியமான நேரம் இருக்கு பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது டைம். அதுதான், இந்த ஒரு நிமிஷம் போச்சுன்னா அது ஒருபோதும் கிடைக்காது. அந்த மாதிரி எவ்வளவு மணி நேரங்களை இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த லஞ்சத்துக்காக மிக எளிதில் சாதாரணமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கூட எந்த அளவுக்கு பணம் வாங்கி நம்மளை அலைய விட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ அதை முதல்ல ஒழிக்கிறதுக்கு அவர் கொண்டு வந்த அந்த திட்டம் சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு. அது ஆதார் கார்டு மாதிரி வேற ஒரு கார்டு. அரசு நமக்கு வழங்குகிற எல்லா சலுகையும் கரெக்டாக நமக்கு சேருதா அப்படின்றத அந்த கார்டு மூலமாகவே அது நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கவர்மெண்ட்டால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு கார்டு. அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு விஷயம், அந்த கார்டுக்காக நீங்கள் எங்கேயும் போய் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். உங்களை தேடி, அதாவது அவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இப்போது எப்படி எஸ்ஐஆர்லாம் எடுத்தாங்க இல்லையா, எத்தனை வீடு இருக்குது, எத்தனை ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. அதை வச்சே ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு இந்த கார்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுக்கு திருப்பியும் ஒரு கியூ நிற்க வச்சு மக்களை கஷ்டப்படுத்தி, அங்கேயும் நான் சொல்கிறது தான், அந்த நேரத்துக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு மிக அருமையான திட்டம் தான் இப்போ விஜய் கொடுத்துருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு வளர்ந்த நாடும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ரோடாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுடைய ரயில்வேஸாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளவு மக்களுக்கு ரொம்ப எளிதில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரியான அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ அவனுடைய நேரத்தை அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறன்னா இந்த காலத்தில் ஒவ்வொரு வேலையும் எந்த அளவுக்கு ஈஸியாக டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப எளிதில் செய்ய முடியும், அதை எப்படி லஞ்சத்தை கூட இல்லாமல் செய்கிறதுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தினா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு. அப்புறம் தமிழ்நாடு வெற்றி சூப்பர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நாங்கள்லாம் துபாயில் அந்த அல்ஹுசன் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் எல்லாமே நடக்கும். நமக்கு எந்த விசா நமக்கு ப்ராசஸிங்லேருந்து எந்த விஷயமே அந்த ஆப்பில் கரெக்டாக நடந்துடும். நமக்கு அதிகமாக ஆஃபீஸ்க்கெலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் போக வேண்டிய தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் வளர்ந்த நாடுகளில் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்படி ஒரு ஆப் அவர் கொண்டு வராரு. அந்த ஆப் மூலமாக டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கீம் ட்ராக்கிங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த ஆப் மூலமாக செய்ய முடியும் அப்படின்றாரு. அது செய்ய முடியும், நாங்கள்லாம் இங்கே பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஒரு ஆப் இருந்தால் போதும், நம்ம அதிகமாக எந்த ஒரு ஆஃபீஸுக்கும் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆப் இருக்கும் பட்சத்தில் ரேஷன் ஐட்டம் கூட நம்ம கடைக்கு போக வேண்டியதில்லை. எல்லா ஐட்டமும் ஒரு அரசுடைய சேவை எல்லாமே உங்கள் வீட்டு வாசலை அடையும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அது நாம் நமக்காக ஒதுக்குற பட்ஜெட்டில் இருக்கிற பணம்லாம் உண்மையிலேயே நமக்கு சேருதா? இப்போது இந்த பிஜேபி நிறைய பட்ஜெட்டில் அள்ளி விடுவாங்கல்ல, அதெல்லாம் பாதி இன்னும் மக்களுக்கே போய் சேரலையாம். அதை அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க 12 வருஷமாக போடுறாங்க பாருங்கள் அந்த பட்ஜெட்டில் நம்மளால் இது பாரியா இந்த மாதிரி திட்டம் வந்துச்சு, அந்த மாதிரி திட்டம் வந்துச்சான்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆனால் அதெல்லாம் நம்மளை சேரலை.
அதெல்லாம் அப்படியே போஸ்ட்போன் பண்ணி அடுத்தடுத்து அப்படியே மாற்றிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பணம் கரெக்டாக எங்கெங்கே போயிருக்கு, என்னென்ன நடந்திருக்கு, அதில் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக தமிழ்நாடு ரியல் டைம் டேஷ்போர்ட் அக்கௌண்டபிலிட்டி கவர்னன்ஸை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா இந்த அரசியலில் வந்து நிறைய பேர் வராங்க பாருங்கள், நிறைய செலவு பண்ணிட்டு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஸ்கீம்லேருந்து இவ்வளோ நான் அடிக்கலாம், இந்த ஸ்கீம்லேருந்து இவ்வளோ அடிக்கலாம், நான் இவ்வளோ ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணேன்னா 5 வருஷத்தில் நான் வந்து ஒரு 150 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு தான் வரான். ஸோ இந்த மாதிரி எங்கே பட்ஜெட்டு போகுது, என்ன ஆகுது, எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு கரெக்டாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த கொள்ளையடிக்கிற விஷயம்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அது ரொம்ப நல்ல ஸ்கீம். இந்த மாதிரி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுறதுக்கான எல்லா திட்டமும் இந்த ஒரு விஷயத்தில் இருக்குது. நான் வந்து விஜயை உயர்த்தி பேசணும்லாம் சொல்ல, இது வரைக்கும் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கல. அவங்களுடைய அதுவும் அந்த விஷன் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விஷனுடனான ஒரு வாக்குறுதியை அவங்க கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் பீகார்லேயோ இல்லைன்னா உத்தரப்பிரதேசிலே போய் மக்கள்கிட்ட சொல்லக்கூட முடியாது, அவங்களுக்கு என்னென்ன புரியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரியும், அவங்களுக்கு இது தேவையாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து படித்த மனிதர்களாக அவங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவங்களா, வாழ்க்கையில் அவங்க வந்து வளர்கிறதுக்காக எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியும் ஏற்றுக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்றதே வந்து பெரிய விஷயம் இல்லையா? இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு போய் சொல்ல முடியாது. கேரளா மாதிரியோ தமிழ்நாடு மாதிரியோ இருக்கிற, இல்லைனா கர்நாடகா மாதிரி இருக்கிற ஸ்டேட்லேயே தான் இந்த மாதிரி வாக்குறுதிகளை சொன்னால் மக்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிற மக்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி திட்டத்தையே கொண்டு வர முடியும். நம்மளெல்லாம் வந்து இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஒரு 50 வருஷமாக உனக்கு அதை கொடுக்குறேன் இலவசமாக, உனக்கு இதை கொடுக்குறேன் இலவசமானு அதை மட்டுமே கொடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததே இந்த அரசியல்வாதிங்க தான். ஸோ அதையெல்லாம் உடச்சி எரிஞ்சு புதிய தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷனோட வர்ற அரசியல் தலைவர்களை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் நம்மளுடைய நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அது பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அவர் சொன்ன அந்த திட்டங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இப்படியெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியுது அப்படின்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு உயர்வாக பார்த்துருக்காரு பாருங்க விஜய். இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்தா அது என்னுடைய மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு பாருங்க. இதை வந்து விஜய்க்கு புரிஞ்சிருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு. இதை வந்து இப்போ ஸ்டாலினோ இல்லைனா இபிஎஸ்ஓக்கோ வந்து இதை வந்து வெளியில் சொல்லக்கூட அவங்களால முடியாது. இபிஎஸ் கிட்ட தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திராவிடம்னா என்னென்னா அதெல்லாம் படித்தவங்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் இபிஎஸ் வந்து தேர்தல் அறிக்கை அவரால் வந்து சொல்ல முடியுமா? இல்லைனா ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? அதுக்கு வந்து கொஞ்சம் மேல் மாடியில் கொஞ்சம் இடம் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் அவங்களால தான் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷனாக, டெக்னாலஜியை வந்து ஏற்றுக்கிற ஒரு மனுஷனாக, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் பெரிய ஒரு பங்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கிற ஒருத்தராக விஜயை நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி கன்னியாகுமரியில் ஒரு புதிய தமிழகத்துக்கு நாம் சொல்லுவோம் பாருங்கள், அந்த நாடை பாரு அது எப்படி இருக்கே, இந்த நாடை பாரு அது எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாடாக நம்ம தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கான ஒரு அற்புதமான திட்டத்துடன் விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ அந்த திட்டத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றணும் அப்படின்னா அவரை நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தான் ஆகணும். நான் வந்து விஜய்க்கே பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இந்த ஒரு வீடியோ, ஆனால் இல்லை, என்னை ஆச்சரியப்படுத்திச்சு அவருடைய அந்த திட்டங்கள், அவருடைய அந்த விஷன்லாம் என்னை வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்திச்சு. இப்படி தானே இருக்கணும் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு யோசிக்க வச்சுது. அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசினேன். உண்மையிலேயே கன்னியாகுமரியில் ஒரு புதிய தமிழகத்துக்கான ஒரு வித்து அங்கே போட்டாச்சு விஜய். அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாக ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளும், அதுக்கு தண்ணி ஊற்றுற எல்லா வேலையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்றது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அது பெரிய வெற்றி ஆகணும், வேறு யாராவது கூட்டணியிலலாம் வந்து சேர்ந்து சிதைக்கக்கூடாது அப்படின்றதுனால விஜய் வந்து தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறணும். அப்போ தான் இதெல்லாம் அவரால் செய்ய முடியும். நீங்கள் நேஷ்னல் மீடியாலாம் எடுத்து பாருங்கள், கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு எந்த ஸ்டேட்டும் அறிவிக்காத ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு வேளை ஜெயிக்க வச்சு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆக்கும் பட்சத்தில் தமிழ்நாடுடைய லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ மற்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் 10 நாள் இருக்கா போட்டு போடுறதுக்கு. பார்த்து புரிஞ்சு எது தேவை நமக்கு வந்து நம்மளுடைய நேரம் இருக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் நம்மளை எப்படி சாவடிக்கிறாங்கன்னு தெரியும் இல்லையா?
அதெல்லாம் வந்து இப்போவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுறோம். ஐயோ அங்கே போய் எவ்வளோ நேரம் நிற்கிறது, எவ்வளோ ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்கிறான், எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது அது வந்து என்ன, அங்கெல்லாம் இன்னும் தேவையான அளவுக்கு அங்கே எந்த ஒரு டெக்னாலஜியும் வரல. அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் கவர்மெண்ட் எடுக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படியெல்லாம் நமக்கு வந்து கஷ்டப்படாமல் நம்ம அந்த பொக்கிஷமான நேரத்தை வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாவுடன் வர்றவங்கள நாம் வந்து ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணுங்கள். உங்கள் கருத்தை மெயினாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.